வணக்கம், வெல்கம் டு நாகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த ரொம்பவே டேஸ்ட்டான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் கழுவி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடித்து இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அரிசி 1 டம்ளர் வச்சோம், பருப்பு 1 டம்ளர் வச்சோம், மொத்தம் 1.5 டம்ளர். இந்த 1.5 டம்ளருக்கு மொத்தம் 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான பொங்கல் நமக்கு வரும். 5 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போது 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போது நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பொங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு துருவி வச்சுருக்கிற இஞ்சி, நீங்கள் இஞ்சியை துருவியும் வச்சுக்கலாம், இல்லை பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போது முந்திரி கொஞ்சம் 2 எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கருவேப்பிலை இந்த முந்திரியெல்லாம் போடுறோம். முந்திரி ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ற அவசியம் இல்லை. இதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போது இந்த தாளிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே வாசனைக்காக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இப்படி தம்மில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.